என்பதை ஒரு காட்சியாக சில வார்த்தைகள் சொல்லுவதாக கேட்டுக்கொண்டார்கள். சுருக்கமாக நான் எடுத்த சில விவரங்களை உங்களுக்கு அறிவிக்க வாழ்கிறவனாக இருக்கிறேன். வாழ்க்கையில் இன்றைக்கு 9 படிகளை ஆண்டவர் கொடுத்தார். அதில் ஆனந்தன் இன்றைக்கு 5வது மகன், அடுத்தபடியாக 4வது பையன். சிறிய வயதிலே அவன் டிப்தீரியா என்ற ஒரு நோய் காரணமாக ஸ்டான்லி ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆகி 2-3 நாட்களில் இறந்து விட்டார். அதற்கு பிறகுதான் ஆனந்தன் 5வது மகனாக பிறந்தான். அவருடைய வாழ்க்கை என்னுடைய மகள் ரூத் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவளுடைய தீர்மானத்திலே இருந்தால் நகை அழித்துக் கொள்வதில்லை என்று ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார். ஆகவே தீர்மானத்திற்காக நாங்கள் முயற்சிகள் எடுத்த பொழுது ஏற்ற வரன் கிடைக்கவில்லை, கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் நல்லவுடன் கிடைக்கவில்லை, அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாளே என்று சொல்லி நாம் வருத்தப்பட்டது உண்டு. அதற்கு பிறகு தற்செயலாக வெற்றியாகாமல் அவரை குறித்து அறிந்து கொள்வோம். அவர்கள் 2வது மகளாக ரூத் இருப்பதை அறிந்து அங்கே அழைத்து எங்கள் ரூத்தையும் இந்த ரூத்தை ஆண்களுக்கும் திருமணம் செய்து கொள்கின்ற முடிவு செய்தார்கள். அதன்படியே 2 பேருமே நகையை அணிந்து கொள்வதே இல்லை. ஆகவே 2 பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் 1982 1983 அவருடைய திருமணம் ஜோசமலை நடந்தது. பக்சிதா அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். பக்சியை நடத்தும் பொழுது நாம் தேதி குறித்து கொடுத்து அவர் அந்த செய்தியை வைத்துக் கொள்ள மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்தி. அவருக்கு குறிப்பிட்ட தேதியினால் நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் இந்த தேதியை வைத்துக் கொள்கிறேன் என்று அவரிடம் சொல்ல முடிவதில்லை. அப்படி சொல்றது கிடையாது. அவர் குறிப்பிட்ட தேதியிலே திருமணம் நடந்து முடிந்தது. நான் ஏற்கனவே அரிசி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கு தெரியும். ஆகவே ஆனந்தனும் எனக்கு உதவியாக அந்த வியாபாரத்திற்கு வர வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஓரளவுக்கு திறமையாக செய்யக்கூடிய அனுபவம் அவனுக்குள் காணப்பட்டது. ஆகவே எனக்கு பின்னாக இந்த வியாபாரத்தை நடத்துவதற்கு அவனே சரியான நபர் என்று நானாக தீர்மானித்தேன். அதற்காக வியாபாரத்தில் அந்த குறிப்பு கையேடு என்று சில கணக்கு புத்தகங்கள் உண்டு. அதையெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று எனக்கு உள்ளாக ஒரு வாஞ்சியது. ஆனால் அதை அவர்களுக்கு சொல்லும்போது அவன் அதில் அவ்வளவு விருப்பம் காட்டவே இல்லை. ஏனென்றால் அவளுக்கு ஊழியத்திற்கு ஆண்டோட அழைப்பு இருக்கிறது என்பது அவன் உள்ளாக அவன் தீர்மானித்துக் கொண்ட விஷயம். அதை முதல் ஆரம்பத்திலே என்னிடத்து சொல்லவில்லை. ஆனால் பின்பு ஊழியத்துக்கு எதிராக போக வேண்டும் என்று ஒரு தீர்மானமாக இருந்ததினால் நான் ஒன்றும் தடை செய்யவில்லை. அவருடைய சித்தம் அதுவாக இருந்தால் அதன்படி செய்யவேண்டும் என்று சொல்லி அவளை அனுமதித்தேன். ஆகவே வாழ்க்கை ஆரம்ப நாட்களில் கூட மிகுந்த கஷ்டத்தினுடைய வாழ்க்கை கடந்து சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஓரளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையிலே பிள்ளைகள் மூலமாக நிறைய கஷ்டங்களை போராட்டங்களை சந்தித்தார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் அவர்களுடைய இன்றைக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கை செய்த அனைத்து நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு இவ்விதமாக ஒரு கூட்டத்தை கூட காணுவதாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து குடும்பத்தையும் ஊழியர்களையும் ஆசிரியர்களுக்காக ஆண்டு ஞாபகத்தை கேட்டு என்னுடைய சிறிய சாட்சியை முடிக்கிறேன்.